ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது சிஎம் அவர்களினுடைய மனைவியான சங்கீதா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீலாங்கரை வீட்டில் வந்து ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு வந்து நடைபெற போகிறதாக தற்போது ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் தீயா பரவிட்டு வருது. இது குறித்த அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது சிறிது காலத்திற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து பேசப்பட்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். பலரும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவேற்றிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் த்ரிஷா அவர்களும் அதை சேர்த்து வச்சு வந்து நிறைய ரூமர்ஸ், நிறைய செய்திகளை நம்ம வந்து பார்த்துருந்தோம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று பார்க்கும் பொழுது விஜய் அவர்களினுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து வழக்கை திடீரென வாபஸ் பெற்றிருந்தாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது, மகிழ்ச்சியை அதிகப்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடத்திற்கு முன்பாக தான் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை நிறுவியிருந்தார். அதற்கு பிறகு 2026 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று அவர் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். இருப்பினும் அவருடைய அரசியல் வட்டாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த விவகாரம் அவருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரமான இந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது வச்சு நிறைய அரசியல் செய்யப்பட்டோ இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சங்கீதா அவர்கள் வந்து வாபஸ் பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திடீரென்று வந்து நீலாங்கரை வீட்டுக்கு வருவதாக ஒரு செய்தி வெளியாகிருந்தது. இதற்கான முழு ஏற்பாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்திருக்கிறதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவியை வரவேற்பதற்காக வந்து நெடுநாளைக்கு பிறகாக தன்னுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொக்கே கொடுத்து அவர் வந்து வரவேற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகியிருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய திருமண நாளான இன்று பார்க்கும் பொழுது நீலாங்கரை வீட்டுக்கு சங்கீதா அவர்கள் வருகை புரியறதாகவும் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பில் விஜய் அவர்கள் பொக்கே கொடுத்து அழைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி அப்படிங்கிறத வந்து மக்கள் மத்தியில், அவருடைய ரசிகர்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து வழக்கு வாபஸ் பெற்றதில் இருந்தே இருவரும் இணைந்து வாழ போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியானதில் இருந்தே அரசியல் பிரமுகர்கள், தொண்டர்கள் பார்த்தீங்க தாவேகா தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் துள்ளிட்டு இருந்தாங்க. இப்போ தற்போது இந்த விஷயமும் நடந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விவாதமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.